தானியேல் புத்தகத்திலே தானியேலை பார்த்து தேவன் இந்த ரகசியத்துக்கு முத்திரை போடுங்கிறாரு. யோவானை பார்த்து முத்திரையை உடைச்சதை அவர் காட்டுறதை பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் முத்திரை உடைக்கப்படுகிறத பார்க்கலாம். யூதர்களுக்குனே எழுதப்பட்ட புஸ்தகம் எசேக்கியேல், அதுல அவர்களுடைய முடிவு இருக்குது. யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட புஸ்தகம் தானியேல். ஆனா வெளிப்படுத்துற விசேஷம் தான் ரொம்ப முக்கியமா கிறிஸ்தவர்களுக்கு அப்படின்னு மையப்படுத்தி எழுதப்பட்டது. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கிறிஸ்தவம் ஜெயிக்கும். உலகின் இறுதி காலத்தில் நடைபெறும் சம்பவங்களை முழுமையாக முன்னறிவிக்கும் புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். ரகசிய வருகையில இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயம் வருவாரு. நாம ஆகாயத்துக்கு ஏறி போவோம். 2ஆம் வருகையில இயேசு கிறிஸ்துவோட நாம் ஆகாயத்திலிருந்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு ஆட்சி செய்ய வருவோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையை நேரடியாகவும் ஓமைகளாகவும் அநேக தடவை சொல்லியிருக்கிறார். பூலோகத்திலே ஒரு தியாக வாழ்க்கை வாழ்ந்தாதான், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தாதான் நாம பரலோகத்துக்கு போக முடியும். பரலோகம் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகை எப்படி நிறைவேறினதோ அப்படியே 2ஆம் வருகையும் நிகழப்போகிறது.